வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே நீரேற்று மின் நிலையம் அமைக்க தமிழக அரசிடம் அதானி நிறுவனம் அனுமதி கோரியுள்ளது. இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டால் வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள் பாலைவனமாக மாறும் என்பதால் இத்திட்டத்திற்கு தமிழக அரசு அனுமதி அளிக்கக்கூடாது என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் வலியுறுத்தியுள்ளனர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு வட்டத்திற்கு உட்பட்ட ஜவ்வாது மலை பகுதியில் உள்ள அல்லேரி வனப்பகுதியில் 10,000 கோடி ரூபாய் மதிப்பில் நீரேற்று மின் நிலையம் அமைக்க அதானி ஹைட்ரோ போர்டின் லிமிடெட் நிறுவனம் சுற்றுச்சூழல் அனுமதி கோரி நடுவண் சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு குழுவிடம் விண்ணப்பித்துள்ளது. இத்திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட உள்ள 337 ஹெக்டேர் நிலப்பகுதியில் 228 ஹெக்டேர் நிலப்பகுதி அல்லேரி காப்பு காடுகளுக்கு உட்பட்ட பகுதியாகும். அடர்காடுகள், புதர்காடுகள் ஆகியவற்றை கொண்ட இக்காடுகள் எண்ணற்ற உயிரினங்களுக்கு உறைவிடமாகவும் உள்ளதால் அவற்றுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. இதனால் வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள் பாலைவனமாக மாறும் என்று கூறியுள்ள சமூக ஆர்வலர்கள் இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பாலத்திலிருந்து தண்ணி உரியறதால வேலூர் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மாவட்டங்களான ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் மற்றும் முற்றிலுமாக அழியும் சூழ்நிலைக்கு உள்ளது. இது மட்டும் இல்லாமல் இவங்க விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான நிலத்தடி நீர் மட்டும் வந்து முற்றிலும் அழிஞ்சு விவசாயம் அழியும் சூழ்நிலையில் இருக்குது. வனவிலங்குகளும் வந்து அழியும் சூழ்நிலையில் இருக்குது. இந்த திட்டத்தின் மூலயமா எடுக்கக்கூடிய தண்ணீரால் வேலூர் மாவட்டத்துக்கு ஆல்ரெடி வறட்சி மாவட்டமாக உள்ள வேலூர் மாவட்டத்துக்கு இன்னும் அதிபாலாத தளத்துக்கு வறட்சிக்கு தள்ளப்படுற சூழ்நிலை வந்து உருவாக இருக்கிறது. அல்லேரி காப்புக்காடு அமைந்துள்ள மலையில் 494.71 மீட்டர் நீளமும் 64 மீட்டர் உயரமும் கொண்ட மேலணையும், அல்லேரி மலையடிவாரத்தில் 1823 மீட்டர் நீளமும் 34 மீட்டர் உயரமும் கொண்ட கீழணையும் புதிதாக கட்டி 1800 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யும் வகையில் நீரேற்றும் புனல் மின் நிலையம் அமைப்பதுதான் இத்திட்டமாகும். இவ்விரண்டு நீர்த்தேக்கங்களுக்கு இடையே தண்ணீரை சுழற்சி செய்வதன் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட உள்ளது. இத்திட்டத்திற்காக கையகப்படுத்தப்படும் நிலம் நீரில் மூழ்கடிக்கப்பட உள்ளது. இத்திட்டத்திற்கு தேவையான நீர் கீழணையிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விருச்சிபுரம் பாலாற்றில் ராட்சத கிணறுகள் அமைக்கப்பட்டு குழாய் மூலம் கொண்டு வரப்பட உள்ளது. இதனால் 28 லட்சம் கோடி லிட்டர் பாலாற்றிலிருந்து தண்ணீர் உறிஞ்சப்படும். இவ்வாறு தண்ணீர் உறிஞ்சி எடுக்கப்பட்டால் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை ஆகிய மாவட்டங்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவதுடன் விவசாயம் முற்றிலும் அழிக்கப்பட்டு இந்த மாவட்டங்கள் பாலைவனமாக மாறும். இந்த திட்டத்திற்காக கடந்த 15ஆம் தேதி அதானி நிறுவனம் தமிழக அரசிடம் அனுமதி கோரியுள்ள நிலையில் தமிழக அரசு அனுமதி அளிக்க கூடாது என விவசாயிகளும் ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏற்கனவே இந்த பாலாறு அதிகமான சுற்றுச்சூழல் பாய்ச்சி இருக்குது. இது போன்ற அரசாணையை வெளியிட்டு நிலத்தடி அபாயகரமான பகுதின்னு சொல்லி உறிஞ்சப்பட்ட பகுதின்னு சொல்லி ஒரு அரசாணை வெளியிட்ட பின்பு அந்த பகுதியிலிருந்து நீரை எடுத்து நாங்க பயன்படுத்த போறோம். 18 கிலோமீட்டருக்கு பம்பிங் மூலமா எடுத்து போறோம் சொல்றது ஏற்புடையதா நீங்களே சொல்லுங்க பார்க்கலாங்க. எனவே இது முழுக்க விவசாயிகளுக்கு எதிரான ஒன்று. அங்க அரிய வகை விளையினங்கள் இருக்குது, இவையெல்லாம் பாதிக்கப்படும். அங்க விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. எனவே தமிழக அரசு இந்த திட்டத்தை இந்த அரசாம்பட்டியில வருவதற்கு எந்த வகையிலும் அனுமதி கூடாது என்று தற்போது அமைந்துள்ள புதிய அரசை நான் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். அரிய வகையான அழிவின் விளிம்பில் இருக்கும் உயிரினங்கள் வாழும் காட்டுக்குள் 228 ஹெக்டேரை அழிப்பது ஏற்புடையதல்ல. இக்காடுகளை அழிப்பதால் காணுயிர்களின் வாழிடம் அழிவதோடு வெப்பம் அதிகரிக்கும் என்றும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு அரசு உடனடியாக அதானி நிறுவனத்துடன் மேற்கொண்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்து இத்திட்டத்தை நிராகரிக்க வேண்டும் என்று